ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னை வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி சிஸ்டர் நீங்கள் வந்து சீக்கிரமாக மீன்ஸ் இன்றைக்கி அழுறீங்க, நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே செம ஸ்மைலியாக எதுவுமே இல்லாத மாதிரி, எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி அதுலேருந்து மூவ் ஆகி போயிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் நான் ஒன்று தான் ஒரு விஷயந்தான் சொல்லுவேன். நம்ம வந்து நம்மளோட கஷ்டத்தை வந்து எப்போதுமே மைண்டுக்குள்ளே வச்சு நம்ம அதை நினச்சி போராடிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு நோயோ வந்துடும். அதனால் இதிலேருந்து இன்னும் மூவ் ஆகி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக மைண்டை மாற்றுறதுக்கு சில பல விஷயங்கள் இருக்கும். அதாவது உங்களுக்குன்னு பிடிச்ச விஷயங்கள் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது, அது மாதிரி அனிமல்ஸ் வாங்கிக்கோங்க. அனிமல்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நான் உண்மையாகவே சொல்லுறேன், என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய கஷ்ட நஷ்டம் பார்த்து வளர்ந்தவ தான். ஆனால் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெட்டோடே கூடவே இருப்பேன். அது நான் பிறந்ததுலேருந்தே அப்படி தான். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஆடு மாடு கோழி எல்லாமே நான் பார்த்து வளர்ந்தவ தான். அதுக்கப்புறமும் நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்குன்னு ஒரு டைம் பாஸ்க்கு வந்து வீட்டில் ஒரு நாயோ பூனையோ ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு கஷ்டம் வரட்டும், என்ன ஒரு சோகம் வரட்டும், அதுகிட்ட சொல்லி தான் புலம்பிகிட்டு இருப்பேன், அதுகிட்ட சொல்லி தான் அழுதுட்டும் இருப்பேன். சந்தோஷப்படுறதும் அதுகிட்ட தான், நான் கஷ்டப்படுறதும் அதுகிட்ட தான். அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம தனிமையிலே இருக்கோம், ஒத்தையாகவே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பாம்பே லைஃப்பில் வந்து நான் வந்த புதுசில் வந்து நாய் கேட்டு ரொம்ப வருஷமாக வாங்கியே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் அப்பவுமே பார்த்திங்கன்னா ஒத்தையாக இருக்கிறோம், என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரங்களில் வந்து நான் என்னையே அறியாமல் என்ன சொல்கிறது, அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் ஆகி அப்படியே வந்து பாப்பா இருக்கா இருந்தாலுமே வந்து நம்மளுக்குன்னு ஒரு என்ன சொல்லுது நிறைய கஷ்டம் இருக்கும், மனசுக்குள்ளே சொல்ல முடியாத கஷ்டம் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வாழ வந்த வீடு, அங்கே வந்து நம்மளுக்கு யாருமே தெரியாது, இன்னொன்று மொழி தெரியாத இடம், புது இடம், அதில் எவ்வளவு நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது வெளியில். அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே வச்சு யாருமே இல்லாத நேரம் சத்தம் போட்டு அழுது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்க அழுதான் நான். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாக்கு என்னோடய கேட்டு இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஏதாவது ஒரு கஷ்டத்துலையோ ஃபீல்லையோ இருக்கும் அப்படின்னா உடனே அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டே உட்காந்துருப்பேன். ஆனால் அவங்களுக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே புரியும். நம்ம சோகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு புரியும், கஷ்டத்தில் இருந்தாலும் புரியும், சந்தோஷமாக சிரித்தாலும் அவங்களுக்கு புரியும். ஆனால் அந்த இது வந்து நம்ம மனுஷங்கள்கிட்ட கிடைக்காது. அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன தான் இது பண்ணாலும் இவன் நடிக்கிறா, வேஷம் போடுறா அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் என்னோடய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இவங்கள மாதிரி இந்த வாயில்லா ஜீவன்களை மாதிரி